நிறைவாக ஒரு பிரார்த்தனையோட நிறைவு செய்வோம். நான் அந்த பிரார்த்தனை படிக்கிறேன், அப்படியே ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்வாங்கி ஸ்ரீ அரவிந்தன் இடத்துல சமர்ப்பணம் செய்வதற்காக. எம்மனே, ஒவ்வொரு நாளும் உன்னை மேலும் நன்றாக உணர்ந்து உனக்கு நன்றாக பணியாற்ற வேண்டும் என்பது ஒன்றே என் மெய் வேட்கையாக இருக்கிறது. வெளி சூழ்நிலைகள் எப்படியாவது ஆகட்டும், அவை பற்றி எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு நமக்கு என்ன நேரிடும் என்பதை பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு முக்கியமாக படுகிறது. என் உள்ளமும் அதையே தீவிரமாய் நாடுகிறது. உன்னை மேலும் நன்கு உணர்வதன் மூலம் உனக்கு மேலும் நன்றாக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த மெய் வேட்கையாக இருக்கிறது. வெளி நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ஒரே ஒரு இலக்கை நோக்கியே தான் செல்ல வேண்டும். அது புற நிகழ்ச்சிகள் மீது நாம் கொள்ளும் உளப்பான்மையை பொறுத்திருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னையே இடைவிடாது நாங்கள் தேடிய வண்ணம் இருக்க வேண்டும். நமது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உன்னை மேலும் மேலும் நன்கு வெளிப்படுத்த நாங்கள் முயல வேண்டும். அதில்தான் பரமசாந்தி, அதில்தான் நம் முழு நிம்மதியும் பரம திருப்தியும், அதில் ஒன்றில்தான் வாழ்க்கை மலர்ந்து பெருகி பரவி எந்த சூறாவளியாலும் தகர்க்க முடியாத கம்பீர அலைகளாய் கரை புரண்டு மோத முடியும். எம்மனே, நீயே எங்களுக்கு காப்பு. எங்கள் இன்பம் நீதான், ஜுவலிக்கும் ஒளி நீதான், தூய்மையான அன்பு நீதான், எங்கள் சக்தி நீதான், எங்கள் நாட்டமும் நீதான், எங்கள் ஜீவனும் நீதான், எங்கள் இருக்கை மெய்ப்பொருளும் நீதான். எம்மனே, இந்த மாலை வேளையில் பக்தியும் மகிழ்ச்சியும் பொங்கி உன்னை போற்றிய வண்ணம் உன்னை வணங்குகின்றோம்.